நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொளியூடாக சந்தித்திருக்கின்றோம். தமிழகத்தில் இடம்பெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தல், அதன் பிற்பாடான முடிவுகள், அதற்கு பிறகு பெரும்பான்மை யாருக்கு கிடைத்தது, யார் முதலமைச்சராக போகின்றார் என்கின்ற வரையிலான அனைத்து விதமான பதிவுகளையும் நாம் நாளுக்கு நாள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எல்லோருக்குமே தெரியும், தமிழக வெற்றி கழகம் வெற்றி வாகை சூடியது. அதன் பிற்பாடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சராக வருவார் என்கின்ற அந்த நிலைப்பாடு இருந்தாலும் அவர்களுக்கான அந்த ஒரு ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள இல்லாட்டி நிர்வகிப்பதற்கான அமைச்சர்களுடைய எண்ணிக்கை, நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையானது காணாமல் இருக்கின்ற பின்னணியில அவர்களுக்கு எண்ணம் பல கட்சிகளோடு சேர்ந்து கூட்டணி அமைத்து ஆட்சி செய்ய வேண்டும். அப்ப இவர்கள் எந்த கட்சியோடு சேரப் போகின்றார்கள் என்கின்ற 4 விதிமுறைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த பிற்பாடு தமிழக வெற்றி கழகம் தற்பொழுது தன்னுடைய ஆசனங்களை 113ஆக உயர்த்தி இருக்கின்றது என்ற விடயத்தை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை தக்க வைக்க தேவையான பெரும்பான்மையை பெற முயற்சி மேற்கொண்டு வருகின்ற இந்த பின்னணியில தான் ஆட்சி அமைப்பதற்கு முழு ஆதரவையும் காங்கிரஸ் அளித்திருக்கின்றது. இது தொடர்பாக அந்த கடிதத்துல தமிழக வெற்றி கழகத்தை ஆதரிப்பதாக சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்ற 5 பேரும் கையெழுத்திட்டு இருப்பதாக இந்திய ஊடகங்கள்ல நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. காங்கிரஸ் தரப்புல வெற்றி பெற்ற 5 பேரும் கையெழுத்திட்ட ஆதரவு கடிதத்தை தமிழக வெற்றி கழக தலைவரிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள். இதனையடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் பலம் 113ஆக உயர்ந்திருக்கிறது. மேலும் தமிழக வெற்றி கழகம் தங்களுடைய அமைச்சரவையில் காங்கிரசுக்கு ஒரு அமைச்சர் ஆசனம் ஒதுக்க முடிவு செய்திருப்பதாக இந்திய ஊடகங்கள் கருத்துக்களின் வாயிலாக பலவிதமான கருத்துக்களை முன்வைத்திருப்பதை நாங்கள் பார்க்க கூடியதாக இருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது தொடர்ச்சியாக தேர்தல் முடிவு பெற்றிருந்தாலும் ஆனால் இந்த 2 கட்சிகளுக்கும் இடையிலான ஒற்றுமை வேற்றுமைகளை சொல்வது என்பது தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆட்சி அமைப்பதுல பெரும் சிக்கல் நிலை காணப்படுவதாக சொல்லி இருக்கிறார்கள். திமுகவுக்கு கிடைக்க இருக்கின்ற அந்த வாய்ப்புகள் சார்ந்தும் அவர்கள் தங்களுடைய நகர்வுகளை எப்படி மேற்கொண்டு இருக்கின்றார்கள் என்ற விடயம் சார்ந்தும் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இருப்பினும் தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய அரசியலுடைய ஒரு அடுத்த நகர்வு இல்லாட்டி முதல் அத்தியாயம் என்று சொல்லக்கூடிய பலதரப்பட்ட விடயங்கள் ஏராளமாகவே இருக்கின்றது. அதுக்கான அழுத்தங்களும் அதிகரித்து கொண்டிருக்கின்ற நிலையில பல்வேறுபட்ட விமர்சனங்கள் தற்போது எழுந்து கொண்டிருக்கிறது. இவை எல்லாற்றையும் தாண்டி தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபித்து காட்டி அங்க இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு சவாலாக இருந்தாலும் இவர்கள் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இன்னும் பெரும்பான்மையை பெற வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே நாங்களும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. எப்படி அவர்கள் தங்களுடைய ஆட்சியை அமைத்து கொள்ள போகின்றார்கள். பதவி பிரமாண நிகழ்வுகள் எல்லாம் வருகின்ற நாட்கள்ல இருக்கிறது. இருப்பினும் முதலமைச்சராக பதவி ஏற்பதற்கு முன்னரே அவருக்கான வாழ்த்துக்கள் பல நாடுகளின் உறுப்பினர்களிடமிருந்து இல்லாட்டி நாடுகளில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரிகளிடமிருந்தும் அவருக்கான வாழ்த்துக்கள் குவிந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறார். அந்த வகையில தான் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்திலையும் அவருக்கான வாழ்த்துக்கள் நேற்று நாள்ல பலவிதமான எதிரொலிகள் ஒலித்திருந்தது. அதிலும் குறிப்பாக யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய அந்த வாழ்த்து, அதன் பிற்பாடு அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கதை, அதையும் தாண்டி பல்வேறுபட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய மக்கள் பிரதிநிதிகள் பலர் சொல்லி இருக்கின்றார்கள். இதிலும் குறிப்பாக மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ரசானக்கியும் சொல்லி இருக்கின்றார், ஸ்ரீதரன் சொல்லி இருக்கிறார். இவருக்கான வாழ்த்துக்களை நிறைய பேர் சொல்லி இருந்தார்கள். இதையும் தாண்டி ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பி ஒருவர் அவருடைய பாடலை கூட பாடி அவர் இவ்வாறு வெற்றி பெற்று காட்டி இருக்கின்றார், வெற்றி வாகை சூடி இருக்கின்றார் என்பதை சொல்லி பல்விதமான வார்த்தைகள், பல்விதமான பாராட்டுகள், வாழ்த்துகளோடு அந்த அவர்களுடைய ஆட்சி நடக்கப்பெற போகின்றது. தாங்கள் அவர்களோடு சேர்ந்து பயணிப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை சொல்லி இருந்தாலும் அவருடைய பதவி பிரமாண நிகழ்வின் பிற்பாடு எப்படி அவருடைய ஆட்சி நடக்க போகிறது, என்ன செய்ய போகிறார், முதலாவது அவர் கையெழுத்திட போகின்ற திட்டம் என்ன என்பது சார்ந்தெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றும் ஒரு பதிவோடாக சந்திப்போம். வணக்கம்.